ஆணியால் குத்தின கலக்கிதோ கைகளும் இயேசுவே, சாட்டையால் முதுகினில் அடித்தன, சாட்டையும் ராஜனை அடித்ததோ, முள்முடே நோகுதோ, ரத்தமோ படியதோ சிரசினில், இவையாவோ விளக்காக முழங்காலே நிற்கிறேன் நாதரே, தோளினில் சிலுவையை சுமக்கிறேன், தோள்களும் தாங்குதோ அப்பனே, முட்களும் கால்களில் குத்துதோ, முட்களை படைத்தவர் நீரலோ, முள்முடே நோகுதோ, ரத்தமோ படியுதோ சிரசினில், இவையாவோ எனக்காக முழங்காலில் நிற்கிறேன் நாதனே, தாகத்துக்கு காடியை தந்தன, கண்ணீரை படைத்தவர் நீரல்லோ, கண்ணீரும் கண்களில் கொட்டுதோ, துடைப்பவர் யாருமே இல்லையோ, முள்முடேசுவே ரத்தமோ படியுதோ சிரசில், இவையாவோ எனக்காக முழங்காலில் நிற்கிறேன் நாதனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நமக்கு முன்பதாக அப்பமும் ரசத்தையும் ஆண்டவருடைய இரத்தம் என்று நினைவு கூர்ந்து ரசத்தையும், அவருடைய சரீரம் என்று நினைவு கூர்ந்து அப்பத்தையும் நமக்கு முன்பதாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இதை அங்கீகரித்து ஆசீர்வதித்து அவருடைய சரீரமாய் இரத்தமாய் பாவிக்கும்படி, ஆண்டவர் நம்மை தகுதி உள்ள ஒரு பாத்திரமாய் மாற்றும்படி, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே சொல்லுவோமா? எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை தகுதி உள்ள ஒரு பாத்திரமாய் மாற்றுங்க. உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் போஜனபானம் பண்ண போகிறேன். ஒரு தகுதி உள்ள ஒரு பாத்திரமாய் மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை பிட்டு, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, இதை நினைவு கூறும்படி நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார். அந்தபடி பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, இதில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி நீங்கள் இதை செய்யுங்கள் என்று சொன்னார். ஆண்டவராய் இயேசு சீசர்களை பார்த்து சொன்னார், நான் இனி உங்களோடு பந்தி அமர்வதில்லை, என் ராஜ்யத்தில், என் பிதாவின் ராஜ்யத்தில் கடந்து போகும் வரையிலும் நான் உங்களோடு பந்தி அமர்வதில்லை என்று சொன்னார். இந்த சீசர்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் பார்த்து, ஏன் இயேசு இப்படி சொல்லுகிறார், ஏன் இப்படி சொல்லுகிறார், நம்மோடு கூட இனி இராரோ, ஏன் இப்படி சொன்னார் என்று சொல்லி ஒருவரை ஒருவர் வினாவினார்கள். எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எத்செமனே தோட்டத்திலே தன்னை அர்ப்பணித்து பிதாவுடைய சித்தத்தின்படி ஒரு கசந்த பாத்திரம் பரத்திலிருந்து இறங்கி வந்து அந்த கசந்த பாத்திரமான நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியான அந்த கசந்த பாத்திரத்தை
பானம் பண்ண வேண்டும் என்ற திட்டம் பிதாவுடைய சித்தமாக இருந்தபடியால் ஆண்டவர் சொன்னார், அப்பா பிதாவே, இப்பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி அருள் செய்யும், இல்லை என்றால் உம்முடைய திருவிழ சித்தத்தின்படி இந்த பாத்திரத்தை நான் ஏற்றுக்கொண்டு பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறேன் என்று சொல்லி தன் பட்சமாய் ஏற்றுக்கொண்டார். வேளை வந்தது, ஸ்தோத்திரம், ஆண்டவராய் இயேசுவை அரெஸ்ட் பண்ணாங்க. எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, நமக்காக ஆண்டவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தையும் அவருடைய சொந்த சரீரத்தையும் பிற்கவும் சிந்தவும் போகெடுத்தார். அதை நாம் நினைவு கூர்ந்து செய்கிறோம். ஆண்டவர் சொன்னார், என் சரீரத்திலும் இரத்தத்திலும் பங்கில்லாதவன் என் ராஜ்யத்தில் என்னோடு கூட பங்கில்லை. இந்த பரிசுத்தமான பந்தி என்பது ஒரு முக்கியமான பகுதி. ஸ்தோத்திரம், ஆண்டவர் வரப்போகிறார். அவருடைய வருகையிலே நாம் எல்லாரும் அவரோடு கூட பரலோகம் கடந்து போக ஏதுவாக நாம் இதை நினைவு கொண்டு செய்வோம். ஆண்டவருடைய வருகை வரை பாவம் செய்யாதபடி எந்த அசுசிகளும் நம்முடைய சரீரத்தையோ உள்ளத்தையோ அண்ட விடாதபடி நீங்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழுங்கள். கர்த்தர் பெரிய காரணங்களை செய்வார். பரிசுத்தம் உள்ள ஆண்டவரே, நீ செய்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த சரீரத்தையும் இரத்தத்தையும் சிந்தவும் பிற்கவும் ஒப்பு கொடுத்து எங்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தந்து பரலோக பாக்கியத்தையும் தந்தீங்களே, உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உங்களுடைய சரீரம் என்றும் இரத்தம் என்றும் பாவித்து இந்த அப்பத்தையும் ரசத்தை நாங்கள் போஜன பானம் பண்ணி உங்களை நினைவு கூறுதலாக நாங்கள் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஏதேனும் குறைகள், குற்றங்கள், பாவங்கள், மீறுதல்கள், வார்த்தையினால் உண்டான பாவங்கள் ஏதேனும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் தயவு செய்து எங்களை மன்னித்து மீண்டும் எங்களை பலப்படுத்தி ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாகம் என்னும் ஆவியினால் எங்களை பலப்படுத்துங்கன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. அப்பம் கொண்டு வந்து நாங்கள் 2 பேரும் நிற்போம். நீங்கள் லைனா எப்பொழுதும் வாங்கி பெற்றுக்கொண்டு காத்திருங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து புசிப்போம் என்று சொல்லும் பொழுது சேர்ந்து புசிக்கலாம். குருசீனில் தொங்கி நீர் குருதியும் சிந்தினீர், குரு இயேசுநாதா நீர் கொல்கதாவில். குருசீனில் தொங்கி நீர் குருதியும் சிந்தினீர், குரு இயேசுநாதா நீர் கொல்கதாவில். கால்கரங்களில் ஆணிகள் பாய்ந்தே கண்கள் அயர்ந்தே தாகத்தால் தோய்ந்தே. கால்கரங்களில் ஆணிகள் பாய்ந்தே கண்கள் அயர்ந்தே தாகத்தால் தோய்ந்தே. ஏனோ இத்தனை பாடுகள் ஏற்றீர், ஏனோ இத்தனை பாடுகள் ஏற்றீர். என் பாவம் போக்கிட வந்ததாலோ, என் பாவம் போக்கிட வந்ததாலோ. குருசீனில் தொங்கினே குருதியும் சிந்தினே, குரு இயேசுநாதா நீர் கொல்கதாவில். குருசீனில் தொங்கினே குருதியும் சிந்தினே, குரு இயேசுநாதா நீர் கொல்கதாவில். தலை சாய்க்க உலகில் ஸ்தலமில்லை என்றே திருவாய் மலர்ந்த தேவகுமாரா. தலை சாய்க்க உலகில் ஸ்தலமில்லை என்றே திருவாய் மலர்ந்த தேவகுமாரா. சிலுவை நான் உமக்கு தலை சாய்க்க இடமோ, சிலுவை நான் உமக்கு தலை சாய்க்க இடமோ. பலியாகி மீட்டிட வந்ததாலோ, பலியாகி மீட்டிட வந்ததாலோ. குருசீனில் தொங்கி நீர் குருதியும் சிந்தீர், குரு இயேசுநாதா நீர் கொல்கதாவில். குருசீனில் தொங்கி நீர் குருதியும் சிந்தீர், குரு இயேசுநாதா நீர் கொல்கதாவில்.
ஏதுமற்ற கன்னிகையாக திருச்சபையை முன் நிறுத்துதற்காயோ கரையேதுமற்ற கன்னிகையாக திருச்சபையை முன் நிறுத்துதற்காயோ நிந்தை சுமந்தி சந்தோஷத்தோடு நிந்தை சுமந்தி சந்தோஷத்தோடு நிர்மல கொள்கதாயகி நீரோ நிர்மல கொள்கதாயகி நீரோ சீர்சீனில் தொங்கினில் குருதியும் சிந்தினி குரு இயேசுநாதா நீர் கொள்கதாவில் குருசீனில் தொங்கினீர் குருதியும் சிந்தினி குரு இயேசுநாதா நீர் கொள்கதாவில் தேகமதிலே வாதை அடைந்தே பாதகரின் பாவம் ஏற்றவராய் தேகமதிலே வாதை அடைந்தே பாதகர் பாவம் ஏற்றவராய் தேவனோடென்னையும் சேர்த்திட ஒன்றாய் தேவன் என்னோடையும் சேர்த்திட ஒன்றாய் தேவாட்டுக்குட்டியாய் வந்தீரோ நீ தேவாட்டுக்குட்டியாய் வந்தீரோ நீ குருசீனில் தொங்கி குரு இயேசுநாதா நீர் கொள்கதாவில் குருசீனில் தொங்கி நீர் குருதியும் சிந்தி நீர் குரு இயேசுநாதா நீர் கொள்கதாவில் என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க Praise the Lord. நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருப்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இயேசப்பா உங்களுடைய சரீரம், இது இயேசப்பா உங்களுடைய சரீரம், இயேசப்பாவுடைய சரீரம். ஆண்டவரே இயேசுவே, நான் இதை போஜனம் செய்ய போறேன். ஏன் சரீரம் இல்லை,
உங்க சரீரமாய் மாறட்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து பூசிக்கங்க. போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே இயேசு பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுக்கு வரும்படி நீங்கள் இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆலயத்தின் நடுப்பகுதியிலே ஆண்டவருடைய தச்சுரூபமான சரீரம், உடைய கை கால்களில் எல்லாம் காயத்தோடு ஆண்டவர் நம்ம மத்தியில் நிற்கிறார். ஆவியான தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. ஏசையா, எவ்வளவு தியாகி அப்பா, எவ்வளவு தியாகம் செய்த கடவுள், எங்கள் மத்தியிலே பிரசன்னராய் வந்தீங்களே, நன்றி ஐயா. எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை கொடுங்க, ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்யுங்க. உம்முடைய ரத்தம், உம்முடைய சரீரம் சிந்துதலினால, பிற்கப்பட்டதுனால நாங்கள் பிழைத்திருக்கிறோம் அப்பா, பிழைத்திருக்கிறோம். உம்முடைய ரத்தம் என்று நாங்கள் இதை பானம் பண்ண போகிறோம். உம்முடைய வருகை வரை நாங்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய வருகையிலே நாங்கள் காணப்படும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் மறைமுகமான ஒரு பாவமோ இல்லைன்னா பலவீனமோ மறைந்திருக்குமானால் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த பாவ சாபத்திலிருந்து விடுதலை தாருங்க, பாரம்பரிய பழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை தாருங்க. வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள் வரக்கூடாது. அதே போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாம் பாவம் செய்யக்கூடாது. தெரியாம ஏதோ தவறுதல் வந்தாலும் என்னை மன்னிச்சுக்கிடுங்கப்பா. இனி அந்த சின்ன சின்ன தவறுதலும் கூட செய்யாதபடி பரிசுத்த வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேளுங்க. இயேசு உங்களை மன்னித்து மீண்டும் அவருடைய பட்சமாய் அணைத்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. நீங்கள் வேண்டி நிற்கிற சகல காரியங்களையும் நிச்சயம் அருளி செய்வார். நிச்சயம் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அவன் நம்ம மத்தியில பிரசன்னராய் இருக்கிறார். இவ்வளவு நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம காத்திருந்ததுனால அவர் நம்ம மத்தியில் அவர் பிரசன்னராய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரசத்தை எடுத்து முன்னால நிற்போம். உங்களுக்கு தேவையான ஒரு கப்பை எடுத்துக்கிடுங்க. பயபக்தியாய் வைத்துக்கொண்டு எல்லாரும் சேர்ந்து பானம் பண்ணுவோம் என்று சொல்லும் பொழுது சேர்ந்து பானம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க, பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட,
யாருக்காவது அப்பமும் ரசமும் கிடைக்காம இருக்குன்னா தயவு செய்து உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. யாராவது அப்பமும் ரசம் பெற்றுக்கொள்ளாம இருப்பீங்கன்னா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் கரத்தில் இருப்பது உங்களுடைய இரத்தம் என்று சொல்லுங்க. ஏசப்பா, இது உங்களுடைய இரத்தம். ஏசப்பா, இது உங்களுடைய இரத்தம். ஏசப்பா, இது உங்களுடைய இரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருடைய இரத்தமாய் பானம் பண்ணுங்க பாபா. எல்லாரும் பானம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. ஸ்தோத்திரம். சந்தோஷமா சில மணி நேரம் 10 மணியிலிருந்து நம்ம எல்லாருமே ஹேதராயி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க ஒவ்வொருவருக்கும் தொழில்கள், பிசினஸ்கள், அதே போல ஆபீஸ் அலுவலகங்கள், அன்றாட வேலைகள், இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டிருப்பீங்க. சிலருக்கு தவிர்க்க முடியாம எப்படியாவது வந்தாகணும்னு சொல்லி வந்திருக்கிறீங்க. தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இதனுடைய பிரதிபலனை 10 மடங்கு அதிகமாய் கர்த்தர் தருவார். 10 மடங்கு அதிகமாய் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கம்பெனியில் லீவ் எடுத்துட்டு வந்திருப்பீங்க. சொல்லாமே லீவ் எடுத்திருப்பீங்க. அதிகாரிய வா திறந்து தேவையில்லாம் பேச மாட்டாங்க. பயப்படாதீங்க, கர்த்தர் வாயை கட்டி போடுவார். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க வீணா நேரத்தை செலவு செய்யல. ஆண்டவருக்கு என்று ஒவ்வொரு நிமிடமும் செலவு செய்து தேவ சமூகத்தில் அவருடைய பாடு மரணங்களை தியானம் செய்து கொண்டே இருந்தோம். அவருடைய சமூகத்தில் ஸ்தோத்திர நேரம் ஸ்பெண்ட் பண்ணுகிற அத்தனை நேரமும் வீணாய் போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பக்கத்தில் நிக்கிறவங்களை பார்த்து சிரித்த முகத்தோட, சந்தோஷமா, முழு மனசோட இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆக்சுவலா இன்னைக்கு துக்க முகமா இருக்கிற நாள் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா அடிமைகளாய் வாழ்ந்த நம்மை பிரித்தெடுத்து ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற்றி ரட்சிப்பை தந்து பரலோக பாக்கியத்தை தந்தபடியால் இந்த நாளை சந்தோஷமான நாளாக கடவுளுக்கு நன்றி சொல்லி பாடு மரணங்களை தியானம் செய்து மேன்மை பாராட்டுகிறவர்களாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? 2 கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கவனிங்க, 45 நாள் இன்னைக்கு ஸ்பெஷல் நாள். நல்ல உபவாசித்து நேரம் என்று பாராம ஓடோடி வந்து பிரேயர்ல கலந்து கொண்டு இந்த நாளுக்காக நன்றாக ஜெபம் பண்ணி, அதே போல குருத்தோலை ஞாயிற்றுக்காக ஜெபம் பண்ணி, எப்படியாவது சர்ச்சில் ஸ்தோத்திரம் ஒரு நல்ல எழுப்புதல் வர வேண்டும் என்ற தாகத்தோடும் உங்களுடைய குடும்பத்தினுடைய ஒரு நல்ல சூழல் உண்டாகும்படியான ஒரு தாகத்தோடும் ஓடோடி வந்து ஜெபம் பண்ண அன்பு மக்களை இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அவளுக்கு ஒரு கை தட்டு போடுங்க பாப்போம் எல்லாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா கவனிங்க,
உங்களுக்கு நீர் ஆகாரம் நிறைய வச்சிருக்கு. நல்ல சந்தோஷமா சாப்பிடுங்க. சோத்திரம். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் பயர் வாங்கி வைத்திருந்தாங்க. அரிசி, தேங்காய், அதே மாதிரி பூண்டு, அந்த கஞ்சிக்கு உரிய ஐட்டம் எல்லாம் அன்பு மக்கள் சந்தோஷமா கொண்டு வச்சாங்க. சோத்திரம். போதுமா போதுமான்னு கேட்டு கொடுத்தாங்க. அந்த அருமையான அன்பு கரங்களை ஆண்டவர் பலப்படுத்தும்படி கர்த்தருடைய சமூகத்தில் மீண்டும் ஒருவிட சோதனம் பண்ணுவோமா? இதை தயார் பண்ணதுக்காக கண்மொழித்து அதை தயார் பண்ணவர்களுக்காக கரங்களை தட்டுங்க. ஒரு வாட்டி கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இதனுடைய பிரதிபலனை 100 மடங்கு பிள்ளைகளுக்கு கொடுங்க, உயர்த்துங்க, ஆசீர்வாதமாக வைங்கப்பா. அன்பு பிள்ளைகளே, கொஞ்சம் ஆனாலும் சரி, எதானாலும் ஆண்டவருக்கு என்ன சந்தோஷமா செய்தீங்க இல்லையா? ஸ்தோத்திரம். அதனுடைய பிரதிபலனை ஆண்டவர் சொன்னார், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார். இது நிமித்தம் நான் பூமியிலும் பரலோகத்திலும் நான் உங்களுக்கு மீதியான பலனை கொடுப்பேன் சொல்லி என்ன சோதித்து பாருங்கன்னு சொன்னாரு. நிச்சயம் உங்க வாழ்க்கையில பெருத்த அற்புதத்தையும் ஆசீர்வாதங்களை கொடுத்து சந்தோஷமாய் உங்களை வைத்து உங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் உங்களை மேன்மையாய் வைப்பா, உங்களை ஆசீர்வதிப்பா, உங்களை உயர்த்துவா, செய்வதெல்லாம் பாக்கிய செய்வா. ஆண்டவர் உங்களை ஈசாக்கு விதை விதைத்தார், அதே வருடத்தில் 100 மடங்கு பலனை பெற்றார். அதே போல இதனுடைய பிரதிபலனை 100 மடங்கு உங்களுக்கு தந்து ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பா. மீண்டும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மக பாடினா இல்லையா இப்போ ஒரு பாட்டு, ஸ்தோத்திரம். அந்த பாட்டை பாடும் பொழுது எல்லாரும் ஒரு சிலர் சொன்னாங்க, நல்ல அழகா நல்ல பாட்டு அப்படின்னு. மீண்டும் அதுல ஒரு சான்ஸா, அதாவது ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை என்ன செய்தாரா, அந்த சான்ஸா ரொம்ப டச்சிங். அதனால இந்த பாட்டை என் அம்மா பாடுவான், சேர்ந்து நம்ம எல்லாரும் பாடி ஆண்டவரை கவனிங்க. அதாவது நான் ஏற்கனவே பஸ்ல 12:30 சொன்னேன். ஈஸ்டர் ஆராதனை சரியாக 5 மணி, 6 மணி அல்ல, 5 மணி. 3 சர்வீஸும் ஒன்னா இருக்கும். தயவு செய்து கரெக்டா 5 மணிக்கு ஃபார்ம் பண்ணுங்க. நிறைய மற்ற ஆட்கள் எல்லாம் வருவாங்க, சொந்த பந்தங்கள், வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரவங்க. அதனால விசுவாச மக்கள் சீக்கிரமா வந்து இடம் பிடிச்சுக்கிடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நல்ல ஜெபம் பண்ணிட்டு கடவுளை தண்டி சொல்லலாம். நல்ல புதிய வஸ்திரங்களை எல்லாம் தரிச்சிட்டு சந்தோஷமா வாங்க. என் ராஜா, என் அப்பா, என் இயேசு, என் தங்க ராஜா, என்னை ரட்சித்தவர் உயிர்த்தெழுந்தார் என்ற மகிமையின் சத்தத்தோடு ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்தும்படி தெய்வ சமூகத்தில் சந்தோஷமா வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈஸ்டர் ஆராதனை எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. 3 சர்வீஸ் ஒன்னா இருக்கும். கீழே மேலையும் நாங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைப்போம். தயவுசெய்து யாரும் வீட்டில் இருந்துடாதீங்க, சாயங்காலம் பார்க்கலாம் அப்படின்னு எல்லாம் வேண்டாம். சாயங்காலம் சர்வீஸ் இருக்காது. ஏன்னா நீங்க மனைவி பிள்ளைகளோட, புருஷன் பிள்ளைகளோட நல்ல கறி பதார்த்தம் எல்லாம் வாங்கி நல்ல பண்ணி, சகோதரிமார் நல்லா பண்ணி தருவாங்க. நல்லா பண்ணி விருப்பம் உள்ள பதார்த்தம் செய்து நல்லா சாப்பிட்டு அழகாக குடும்பமா நித்திரை பண்ணி நல்லா ரிலாக்ஸ் பண்ணி சுகத்தோட திங்கக்கிழமை உங்களுடைய ஆஷியல் வாழ்க்கைக்கு திருமணம். அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. இந்த உலகத்துல ஏசப்பா நமக்காக ரத்தம் சிந்தி சரீரத்தையும் சிந்தி ரட்சிப்பை கொடுத்ததுனால நீ சந்தோஷமா இருக்க. என்ன காரணம்? நமக்கு பரலோகம் ரெடியா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற பரலோகம்
நமக்கு ஆயத்தமா இருக்கிறது. மீண்டும் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோமா? பாடுமா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் சுத்தம் நீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர்
ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. அப்பா உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி. ஜெபிப்போம். மீண்டும் ஒரு விசை உங்கள் கவனத்திற்கு சொல்லுகிறேன். ஈஸ்டர் ஆராதனை 5 மணிக்கு ஆரம்பமாகும். நீங்கள் எல்லாரும் குடும்பமாய் வருகை தந்து உங்களுடைய நண்பர்கள், அயலகத்தான், சர்ச்சுக்கு எங்கும் போகாமல் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை அழைத்து வாருங்கள். பண்டிகை நாளில் அவர்களும் சந்தோஷமாய் ஆண்டவரை ஆராதித்து மகிழும்படி கர்த்தருடைய சமத்தில் அழைத்து வாருங்கள். ஸ்தோத்திரம். அதே போல் ஸ்தோத்திரம். நீங்க இதை முடித்து விட்டு கடந்து போகும் பொழுது கீழே சர்ச்சுக்குள்ள சேர் எல்லாம் நிறைய இருக்கு. சேர் நிறைய போட்டிருக்காங்க, பாயும் போட்டிருக்காங்க. உங்க வசதிக்கு எப்படி உட்கார்ந்து சாப்பிடணுமோ, ஸ்தோத்திரம், அந்த நீராகாரம், அதாவது பவுல் மாதிரி இருக்கு, அதில் சாப்பிடுங்க. அப்படி இல்லை பிளேட்லன்னா பிளேட் அங்கே வச்சிருக்காங்க. எது வசதியோ அதுக்கு ஏற்றபடி வயறார நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா இது ஆண்டவருடைய ஆலயத்தினுடைய ஆகாரம். அதனால உங்களுக்கு நல்ல ஹெல்த் கிடைக்கும். ஸ்தோத்திரம். வயிற்று பகுதியில் எந்த ப்ராப்ளம் வராது, நல்ல ஹெல்த்தியா இருப்பீங்க. நல்லா வயறார சாப்பிட்டு சந்தோஷமா போங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தோஷமாய் ஆராதிக்க ஞாயிற்றுக்கிழமை கடந்து வாருங்கள். கர்த்தர் பெரிய காரணங்களை செய்வார். கண்களை